ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 634வது நாமாவளியாக ஓம் பூதாத்மனே நமாக. முருகப்பெருமான் அந்த நாமாவளி பிருத்வி அப் தேயு வாயு ஆகாசம்னு சொல்லக்கூடிய 5 மகாபூதங்களிடத்தும் அந்தர்யாமியாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களுக்குள்ளும் அந்தராத்மாவாக குமார பரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடியது. பஞ்சபூதத்தினுடைய தத்துவங்கள் தான் நம்ம பார்க்குற அத்தனை பொருளுமே. ஒன்றொன்றும் ஒரு விகிதாச்சாரத்தில் மாறி இருக்கிறதால ஒவ்வொரு பொருளாக நமக்கு தெரிகிறது, உயிராக வெளிப்படுது. இப்படி இந்த பஞ்சபூதத்தினுடைய தத்துவம் தான். அந்த பஞ்சபூதத்தை அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனையும் ஞானிகள் அனுபவிச்சிட்டான்னா எதை பார்த்தாலும் அவளுக்கு அதுவாகவே தெரியும். அதை தான் பார்க்கும் திசைதொறும் பாசாங்குஷமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும்னு அபிராம் பற்றி வர்ணிப்பார். எங்கே பார்த்தாலும் அவளுக்கு அதுவாக தான், அந்த இறை சக்தியாக தான் தெரியும். அதனால்தான் பட்டினத்தாருக்கு அந்த கடல் மணலெல்லாம் சிவலிங்கமாக தெரிஞ்சதுன்னா இந்த தத்துவத்தை தான் திருமந்திரத்தில் அழகாக சொல்லுவார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்னுவர். அதாவது ஒரு மரத்தால் ஆன யானை சிலையை பார்க்கும்பொழுது மரம்னு நினச்சா அந்த யானையினுடைய அந்த அங்க லட்சணங்கள் பிரதிபலிக்காது. அதை யானைன்னு நினச்சி பார்க்கும்பொழுது தான் முழுசாக அந்த யானையினுடைய அங்கத்தினுடைய வெளிப்பாடு இதெல்லாம் நமக்கு தெரியும். அது மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு தான் இந்த உலகமே. அப்போ அவளுக்கு இந்த உலகத்தை பார்க்கும்பொழுது அந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி அவள் எளிதாக பார்த்துருவாள். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அடியார்களுக்கெல்லாம் உண்டு. அப்போ இந்த நாமம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு சக்திக்குள்ளேயும் இறைவனே அந்தராத்மாவாக இருந்து அந்த சக்தியாக வெளிப்படுறார். ஒரு ஜோதி இருக்குது அப்படின்னா அந்த ஜோதியினுடைய தன்மை என்ன? சுடக்கூடியது, பிரகாசிக்கக்கூடியது. அப்போ அந்த தன்மையே இறைவன் தான்னு சொல்கிறான். அது மாதிரி பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. இப்போ மண் அப்படின்னா அதுக்கு 5 சக்தி உண்டு. கந்த, ரச, ரூப, ஸ்பர்ஷ, சப்தம் 5 குணங்கள் உண்டு. இது மாதிரி அந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள், அந்த குணங்கள் வெளிப்படுது இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு ஆதாரம் வேண்டும் இல்லையா? அந்த ஆதார சக்தி யார் அப்படின்னா அவர் தான் குமார பரமேஸ்வரன். எல்லாத்துக்கும் அவர் தான் ஆதாரமாக இருக்கக்கூடியவர். அப்போ இந்த பஞ்சபூதத்தால் ஆன இந்த எல்லா சரீரத்துக்குள்ளேயும் யார் இருக்காருன்னா அவர் தான் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இறைவனே இருக்கார், அவர் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த குமார பரமேஸ்வரன் அந்தராத்மாவாக குஹனாக ஹிருதய குகையில் இருக்கார். அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணார்னா நமக்கு எல்லா பாக்கியத்தையும் அடைய முடியும். அதை அடைந்திருக்கக்கூடியவர்கள் அடியார்கள். அதனால்தான் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்தருள்வாயே அப்படின்வர். அந்த மதி ஞானத்தை வித்தகனாக்கி மனதால் தூய்மை உத்தமனாக்கி அப்பேற்பட்ட அந்த இறைத்தன்மையை சிவ ஞானத்தால் அந்த பரயோகத்தை கொடுத்தால், யோகம்னா இணைதல் அர்த்தம், அந்த இறைவனோடு இரண்டரை கலந்து விடலாம். அப்படி குமார பரமேஸ்வரன் பஞ்சபூதத்துக்குள் அந்தராத்மாவாக இருக்கார், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார். பஞ்சபூதமான இந்த சரீரம் இதுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார்ன்றது என்னுடைய தத்துவார்த்தம். ஓம் பூதாத்மனே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.